நேற்றுக்கான எபிசோடில் கிருஷ்ணர் ஷியாமந்தகமணியை தேடி புறப்பட்டது வரலும் பார்த்தோம். இன்றைக்கான எபிசோடில் நம்ம கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம் வாங்க. இப்போது கிருஷ்ணரும் தேட ஆரம்பிக்கிறார். அப்போது அவருடைய சோர்சஸில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி பிரசேனஜித் அன்றைக்கி கிருஷ்ணர் விசிட் பண்ண அடுத்த நாள் காத்தாலேயே ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்காக கிளம்பியிருந்தான் அவன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணருக்கும் ரியலைஸ் பண்ணுறார். அப்போ பிரசேனஜித் தான் ஷியாமந்தகமணியை எடுத்துக்கொண்டு போயிருக்கணும், அவன் மறைச்சி வைக்க தான் போயிருக்கணும், நானும் இப்போது அந்த காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் காட்டுக்கு கிளம்புறார். அப்போது அடர்ந்த காட்டில் இருக்கும்போது கிருஷ்ணர் சத்யபாமாவை பார்க்குறார். என்னதான் அவருக்கு சத்யபாமா யாருன்னு தெரியாமல் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு தனி பெண் காட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ தைரியமாக வந்தா அப்படின்னு நினைக்கும் போது சத்யபாமாவும் கிருஷ்ணரை பார்த்துடுறா. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ கிருஷ்ணா, நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு தெரியும் நீ அந்த ஷியாமந்தகமணியை திருடலை. எங்கள் அப்பா தான் சத்ரஜித், எங்கள் அப்பா தான் என்னுடைய மாமா கிட்ட அந்த மணியை கொடுத்து இந்த ஃபாரஸ்டில் தான் ஜம்மு வந்தா அப்படிங்கிற ஒரு அரசன்கிட்ட வச்சு அந்த ஷியாமந்தகமணியை ஒழிச்சு வைக்கிறதுக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நீங்கள் அவரை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ஷியாமந்தகமணி கண்டிப்பாக கிடைக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே வந்தேன், ஆனால் நான் இன்னும் அவரை கண்டுபிடிக்கல அப்படின்னு சத்யபாமா கிருஷ்ணர்கிட்ட சொல்லும்போது கிருஷ்ணருக்கு சத்யபாமையோடைய தைரியம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவர் கேட்குறார், நீ எதுக்கு உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்னை தேடி எனக்காக ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா சத்யபாமா சொல்கிறா, நான் ஒன்றும் சும்மா இருக்க முடியாது, உங்களை திருட அப்படின்னு சொன்னது எப்படி நான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு இமோஷ்னலாக ஒரு சாஃப்டான சட்டிலான வாய்ஸில் சொல்கிறா. சத்யபாமைக்கு என்ன தெரிய வருதுன்னா, கிருஷ்ணர் ஷியாமந்தகமணியை தேடி போக போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு தெரியும் அவரோட மாமா தான் அந்த ஷியாமந்தகமணியை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால் கிருஷ்ணர் அந்த காட்டுக்குள்ளே தான் போவார். அதனால் அவன் என்ன யோசிக்கிறான்னா, இப்போது நான் அந்த டைமண்டை எடுத்து எங்கள் மாமா கிட்டேருந்து வாங்கி நான் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும், அப்போவாது அவருக்கு என்னுடைய லவ்வோடைய டெப்த்து புரிஞ்சு அவரும் என் மேலே அதே ஃபீலிங்ஸ் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அவள் வீட்டிலேருந்து இந்த காட்டுக்கு புறப்படுறா. அப்புறம் ரெண்டு பேருமே இந்த ஷியாமந்தகமணியை தேடி ஃபாரஸ்ட்டில் இன்னும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து அவள் ஒரு பிளேஸ் ஆஃப் கிளாத்தை அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறத பார்க்கும்போது சத்யபாமா உடனே சொல்லிட்டா, இதுதான் எங்கள் மாமா அன்றைக்கி கார்த்தால் சீக்கிரமாக போட்டுன்னு போனார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் மறுபடியும் தேடுறதுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு ஒரு ஹாஃப் ஈட்டன் ஹியூமன் பாடி பார்க்குறா. அப்போ கொஞ்சம் பீஸ் ஆஃப் கிளாத்தும் ஒரு கோல்டு செயின் மட்டும்தான் அங்கே இருக்கிறது. சத்யபாமாவும் அதை பார்த்துட்டு இமீடியட்டாக ரெகக்னைஸ் பண்ணிடுறா, என்னுடைய மாமா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த காட்சியை கண்டதும் ரொம்ப ட்ராஜிக்காக அவளுக்கு இருக்குது. அப்போ கிருஷ்ணர் அப்போ தான் அவளை கன்சல்ட் பண்ணுறேன், இது உங்கள் மாமாவான பிரசேனஜித் தான், அவன் இவ்வளோ தூரம் இந்த பாதையில் பயணிக்கும் போது தான் ஒரு லயனால் அவன் சாப்பிடப்பட்டிருக்கான், என்ன பண்ணுறது. ஆனால் ஷியாமந்தகமணிக்கு என்ன ஆச்சு? ஆப்வியஸாக அந்த லயன் அந்த மணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த யூஸுமே பயனுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தான் கிருஷ்ணா இப்போது நல்லா க்ளூ கிடச்சிட்டனால இன்னும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறார். அப்போ அவளுக்கு ஒரு அனிமலோடைய தடங்கள்லாம் தெரியுது. அதில் ஒரு அங்கங்கே துணியோட பிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. அப்புறம் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் அதை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு குகைக்குள்ளே வந்துடுறான். இப்போ கிருஷ்ணரும் சத்யபாமாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுறது என்னன்னா, அந்த குகைக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது ஒரு தொட்டிலில். அந்த தொட்டில் மேலே அந்த ஷியாமந்தகமணி நல்லா ஜொலி போட தொங்கின்னு இருக்கிறத பார்க்குறா. அந்த ஷியாமந்தகமணியோடைய மினுமினுப்புனால அந்த குகையே அப்படியே பிரகாசமாக இருக்குது. அப்போ தான் அந்த தொட்டில் பக்கத்தில் ஒரு யங் ட்ரைபல் கேர்ள் உக்காந்துட்டு தொட்டில் ஆட்டி அந்த குழந்தைய தூங்க வைக்கிறா. மீன்வயல் அவளுமே கண்ண முடின்னு அந்த தொட்டில் ஆட்டின்னு அவளுடைய உலகத்தில் அவள் இருக்கும்போது கிருஷ்ணரும் அதை பார்த்துட்டுக்கு எங்கேருந்தோ தெரியல ஒரு பெரிய கரடி மனிதன் கிருஷ்ணரை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. கிருஷ்ணர் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயுமே அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது. அதனால் கிருஷ்ணரும் அந்த பெரிய கரடி மனிதனும் சண்டை போட்டுட்டே இருக்கா. என்னதான் அந்த கரடி மனிதன் கொஞ்சம் வயதானவனாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். அதனால இந்த பேட்டில் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கிறச்சு கடைசியாக அவனால் முடியாமல் அவனுடைய தோல்வியை ஒத்துக்கிறான். அப்போ தான் அவன் யோசிக்கிறான்,
போன ஜென்மத்தில் வந்து ராமர் சொன்னேர், நான் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவேன், நான் தான் உன்னை தோக்கடிப்பேன்னு சொன்னேரே அப்படின்னு யோசிக்கும் போது தான் கிருஷ்ணா வந்து ஒரு மாயத்தோட ஒரு அழகான புன்னகையான சிரிப்பை வந்து அவனை பார்த்து சிரிக்கிறார். அப்போதான் அந்த கரடி மனிதருக்கு புரியறது என்ன தப்பு அவர் அறியாமலே பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. அவர் வந்து முன்னாடி வந்து கிருஷ்ணரை கட்டி அணைச்சிட்டு, என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் உங்களை ரெகக்னைஸே பண்ண முடியல, நான் தான் வந்து ஜம்புவந்தா, நான் உங்களுடைய பூர்வ அவதாரமான ராம அவதாரத்தில் உங்களுக்கு பணி செஞ்சேன், உங்களை வந்து ரெசல் பண்ணும், உங்களோட வந்து குஸ்தி போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னதுன்னா உங்களுடைய அடுத்த அவதாரத்தில் வந்து உங்களோட வந்து குஸ்தி சண்டை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தேன். என்னை ரொம்ப மன்னிச்சிக்கோங்க, எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணா வந்து சிரிச்சுண்டு அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத பற்றி சொல்லும் போது தான் ஜம்புவந்தன் சொல்கிறார், நான் இந்த மணி வந்து ஒரு சிங்கத்தினுடைய வாயில் வந்து ஒரு கோல்டு செயின் இருக்கிறத நான் வந்து பார்த்தேன், அது ரொம்பவே அழகாக இருந்தது, அதனால என்னுடைய குழந்தைக்கு வந்து அதை நான் பரிசாக எடுத்துகிட்டு வந்து தரலான்னு அந்த லயனோட போராடி அதை கொண்டு நான் அந்த பரிசை வந்து எடுத்துகிட்டு வந்து என்னுடைய குழந்தைக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போத்துலேருந்து அந்த ஷியாமந்தகமணியை நீங்களே வச்சுட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து ஜம்புவந்தான் சொல்கிறாரு. அப்புறம் தான் ஜம்புவந்தன் வந்து தன்னுடைய அழகான பொன் குழந்தையான ஜம்புவந்தியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் கிருஷ்ணருக்கு. இவளுக்கு வந்து தாய் இல்லாத குழந்தை, இட் வில் பி குட் ஃபார்ச்சூன், இவளுக்கு வந்து ரொம்ப நல்ல நேரம் இருக்கும் நீங்கள் இவளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, அண்ட் ஆல்சோ இவனுடைய குட்டி தம்பியை நீங்களும் வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் நான் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். கிருஷ்ணரும் ஓகே சொல்லிட்டு ஜம்புவந்தியோட கல்யாணம் பண்ணின்றார். இப்போ இதெல்லாம் பார்த்த சத்யபாமா எப்படி கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கிறா, இதை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அங்கன்மாஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போர் வந்து தலை தெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சீரே சிரித்தே எம்மே வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் நோக்குதே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரும் பாவார் அங்கன்மாஞானத்து அரசர் ஆண்டாள் திருவடிகளே.